என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. ஏனென்றால் நாளைய தினம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன் வீட்டிற்கு விருந்தாளியாக வரவேண்டும் என்று ஒருவர் நினைத்த பொழுது அவரோடு சேர்ந்து நானும் வருகிறேன் என்று சொல்லி இன்னொருவரும் உன் வீட்டை நோக்கி வருகின்றார். ஆனால் நான் இவர்களை யார் என்று சொன்ன பிறகு இவர்கள் வர வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவை நீ எடுத்து கொள்ளலாம். என் குழந்தையே, எல்லோரையுமே அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் நம் இல்லத்திற்குள் நாம் வரவழைத்து விட மாட்டோம். ஏனென்றால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது நமக்கு சரியாக புரிந்து விடுவதில்லை. இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனையும் சட்டென்று நம்மால் சரிவர உணர்ந்து விட முடிவதில்லை. அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் இவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள் என்பதில் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது என்பதில் நீ நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்த கருப்பன் இதை சொல்லவில்லையே, அதை சொல்லி நம்மை எச்சரிக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைக்காக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாகவெல்லாம் எதுவும் நடந்து விடவில்லை. அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவில்லை. அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து விட்டாலே அது போதும். இனி என்னவானாலும் என் குழந்தை எந்த நிலைக்கும் நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே போதும். கருப்பனுடன் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் இனி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று 2 பேர் சொல்கிறார்கள் என்றால் இவர்களை யார் என்று நீ உணர வேண்டும் அல்லவா? இவர்கள் எதற்காக உன் இல்லத்திற்கு விருந்தாளிகளாக வர வேண்டும் என்பதனை நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இவர்களின் வருகையினால் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படலாம். ஏனென்றால் இங்கெல்லாம் இருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே நமக்கு மனதிற்கு நல்லதை செய்ய வருவார்களா, அல்லது நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று வேவு பார்க்க வருகிறார்களா, நாம் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல வருகிறார்களா, நாம் எந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வருகிறார்களா என்று நம்மால் கணித்துவிட முடியாது. அதனால் எப்பொழுதுமே எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலுமே நம் வீட்டின் வரவேற்பறையை தாண்டி அவர்களை உள்ளே எங்கும் நீ வரவழைத்து விடக்கூடாது. ஏன் தெரியுமா? இவர்கள் யாரேனும் உன் இல்லத்திற்குள் வரும் பொழுது அங்கு பூஜை அறையையும் எதையாவது நோட்டமிட்டார்கள் என்றால் அங்கிருக்கின்ற தெய்வ சக்தி கூட இவர்களின் எதிர்மறையான எண்ணங்களினால் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இவர்களினுடைய சிந்தனைகளினால் உன் வீட்டில் இருக்கின்ற தெய்வங்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவு என்பது கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வேண்டும் என்று எதையும் நான் கொடுத்து விடவில்லை. அதே நேரத்தில் எதையும் உனக்கு கொடுக்கக்கூடாது என்றும் நான் ஒருபோதும் நினைக்கவில்லை.
எது சரியோ அதைத்தான் இந்த கருப்பன் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் நாளைய தினம் உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய இவர்களின் பெயரைச் சொன்ன பிறகு இவர்களை எந்த அளவில் நிறுத்தி வைத்து நீ பேச வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நீ இப்பொழுதே வந்து விடலாம். என் குழந்தையே, நாம் விருந்தாளியாக நம் வீட்டிற்கு யார் வந்திருந்தாலும் முதலில் வந்தவுடன் அவர்களுக்கு தண்ணீரை பருக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வருகின்றவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையோடு வருவார்கள் என்று தெரியாது. மனம் நிறைய எதிர்மறையான விஷயங்களையும் மனம் நிறைய கெட்ட எண்ணங்களையும் கொண்டு இவர்கள் வருவார்களேயானால் என் குழந்தையே, அந்த நொடியே நீ ஒரு முடிவை எடுத்து விடலாம். அந்த நொடியே ஒரு விஷயத்தை நீ என்னவென்று உறுதி செய்து விடலாம். அது என்ன தெரியுமா என் குழந்தை? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ அந்த நொடியை எடுக்கின்ற முடிவானது நீ செய்யக்கூடிய செயல்கள் எதுவாயினும் அதிலிருந்து உனக்கு பேரதிசயத்தை நடத்திவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் என் குழந்தை, அதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற நாட்களில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நமக்கு தெளிவினை கொடுத்து விட்டால் போதுமல்லவா? நமக்கு சரியான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டால் போதுமல்லவா? என் குழந்தையே, இல்லத்திற்குள் வருகின்றவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களின் மனதை ஆசுவாசப்படுத்திவிட்டு அதன் பிறகு அவர்களிடத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன செய்ய வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து பார். நிச்சயமாக கெடுதலை நினைத்து வந்தவர்கள் கூட உனக்கு நல்லதை செய்து விடுவார்கள். கெடுதலை நினைத்து இந்த வாழ்க்கையில் நுழைந்தவர்கள் கூட உனக்கு நன்மைகளை நிச்சயமாக செய்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் உன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் பதியட்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் போட்டு உன்னை குழப்பிக் கொள்ளாதே. உன்னை தேடி வருகின்ற இவர்களால் உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று எண்ணி வருந்தாதே. என்ன நடந்தாலும் அதை நம்மால் மாற்றிவிட முடியும். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த கருப்பனால் அதனை சரி செய்து விட முடியும். அதனால் எதற்கும் மனமுடைந்து நிற்காதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இனி என்னவென்று உன் கண் முன்னால் தெரிந்துவிட வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எப்பொழுதும் உனக்கு புரிதலை கொடுத்து விட வேண்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுத்து விட்டாலே அது போதும். இது நாள் வரையிலும் இந்த கருப்பனின் ஆசிகளை பெற்று நீ எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தினாயோ அதுவெல்லாமுமே உனக்கு எந்நாளும் பேரதிசயத்தை நடத்தி தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வரக்கூடிய இந்த 2 விருந்தாளிகளின் பெயரையும் இப்பொழுது சொல்கின்றேன். ஒருவரின் பெயர் கணபதி, 2வது நபரினுடைய பெயர் வார்த்தாளி. யாரென்று புரிந்து விட்டதா என் குழந்தையே? பஞ்சமி நாயகியான வராகி அம்மாவும் சதுர்த்தி திதியினுடைய நாயகனான கணபதி விநாயக பெருமானும் நாளை உன் இல்லத்திற்கு விருந்தாளியாக வருகிறார்கள். அப்படியானால் இவர்களை நாம் வரவேற்பு அறையோடு நிறுத்திவிடாமல் உன் பூஜை அறை வரைக்கும் அழைத்து செல்லக்கூடியவர்கள் அல்லவா? கருப்பன் சொல்வதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கப் போவது உறுதி. உன் வீட்டிற்கு விருந்திற்கு வரக்கூடிய இவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விட முடியாது. உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தர வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் வருகின்றார்கள் அல்லவா? என் குழந்தையை, கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உன்னுடைய வீட்டில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் திருப்பி கொடுக்க வருகின்றார்கள். உன் வீட்டிற்குள் வந்து அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ந்து எதற்கு எப்படிப்பட்ட தீர்வுகளை பெற வேண்டும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை, உனக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது. உனக்காக இத்தனை மெனக்கெட்ட தெய்வங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதற்காகவும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதும்
உனக்கு உண்மைகளை எடுத்து தந்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்நாளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த திருப்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். இதனையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இரு. கருப்பன் சொன்னது போல உன் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த 2 விருந்தாளிகளையும் நீ வரவேற்காமல் விட்டுவிடுவாயா என்ன? நிச்சயமாக என் குழந்தை வரவேற்கத்தான் போகின்றாய். ஆனால் எப்படி வரவேற்கப் போகிறாய் என் குழந்தையே? நாளை அதிகாலையிலேயே உன்னுடைய வீட்டில் தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து விடு. நீ காண்பிக்கின்ற தூபத்தில் ஏலக்காயையும் போட்டு உன் இல்லம் முழுக்க மணக்கச் செய். மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த தூப ஆராதனைகள் உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வீட்டிற்கு வருகின்ற தெய்வங்கள் ஒரு நொடி பொழுதும் தாமதிக்காமல் உன்னை தேடி வந்து விடுவார்கள். உன்னை சுற்றி இவர்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீ செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாகவும் திறமையாகவும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு எப்பொழுதுமே துன்பத்தை கொடுக்காமல் உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடு. இந்த கருப்பன் சொன்ன சொல்படி உன் வீட்டிற்கு நாளைய விடியலில் வரக்கூடிய இவர்கள் 2 பேரையும் வரவேற்று உன் இல்லத்தில் பல நல்ல விஷயங்களை நீ நடத்திவிட்டால் போதும். என்றும் என்றென்றும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்க வேண்டும். கருப்பனின் ஆணைப்படி உன் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியானபடி தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும். என் பிள்ளையே, நமக்காக யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற உனக்கு நாளைய விடியலில் இவர்களை போன்ற ஒரு உறவு இனி யாருக்கும் கிடைக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, அப்பனினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா? இந்த கருப்பன் எந்நாளும் உன்னை தொடர வேண்டுமல்லவா? இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நீ என்றும் உணரத்தான் போகின்றாய். எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கான உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். என் குழந்தையே, சரியானபடி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ இந்த கருப்பனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டாயானால் உனக்கான சந்தோஷங்கள் இனி உன்னை தொடர்ந்து வரட்டும். எந்த நிலையிலும் கருப்பனின் அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கட்டும். அப்பன் சொன்னபடி உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள் என்று இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருந்தால்தான் இந்த வாழ்க்கையும் நமக்கான சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் கொடுக்கும். தேவையில்லாமல் நமக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து இனி உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கருப்பனின் ஆணைப்படி உன் வாழ்க்கையில் இனி எந்நாளும் உனக்கு நீ எதிர்பார்க்கின்ற பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வர தயாராகிவிட்டால் அது போதுமல்லவா? தேவையற்ற சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீ விட்டு விடுவாய். உன்னை தொடர்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக பெரிதாக கண்டுகொள்ளாமல் விலகிச் சென்று விடுவாய். இது போன்ற நமக்கென இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக இனியும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்றால் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை, அதாவது உன்னுடைய இறைபக்தியை ஒருபோதும் விட்டு விடாதே. உனக்கு நல்லதை நடத்த வருகின்ற இவர்கள் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தாமல் சென்று விட மாட்டார்கள். கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நாளைய விடியலில் விநாயக பெருமானும் நாளைய இரவு நேரத்தில் பஞ்சமி நாயகியான வராகியும் உன் இல்லத்தில் இருப்பது உறுதி. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் உன் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அங்கு அற்புதம் நடக்காமல் போகாது.
நல்லதை நடத்துவார்கள் என்பதனை நம்பி நாளை இவர்களை கையெடுத்து வணங்கு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.